மரியாதை வராம என்கிட்ட பேசாதீங்க பேசாதீங்க சொல்றியே அது எந்த விதத்துல நாயோ எதுல நீ பேசக்கூடாதுன்னு சொல்ற ஏண்டி என் ஃப்ரெண்டு ராமூர்த்தி எனக்காக யாரடி அது உட்காந்து ராமூர்த்தி வந்தோடனே கொட்டியா வந்தோடனே போலடி சொல்றது கேள்வி 5 வருஷம் எனக்காக அவருதான் எந்த கம்பெனில இருக்கிறோம் அந்த கம்பெனி நாடகம் வைக்கிறதே வழக்கமா வச்சிருக்கிறாரு இல்ல வருது கொரோனா லாக்டவுன் வர வந்துச்சா கொரோனா லாக்டவுன் இருக்கு சொல்லடி அதனால திரும்ப வச்சிருக்காரு வந்தது வராதுமா அவர் வீட்டுல இருந்தேன் வந்தீங்களே சரியில்லை ஆடி பாடி எடுத்து தள்ள வேண்டும் அல்லவா எப்படி தெரியுமா அப்படியா அதனால இத பார்த்தாயா இந்த மனவளத்துல எத்தனையோ விதமான கூட்டு குழுங்கிறது அப்படியா எது எது என்னென்ன வகை தனித்தனியா எடுத்து பார்க்கலாம் அடியே என்னடி இதுக்கு மலர வேணா பறிக்க தெரியும் அந்த மலரோட பேரும் தெரியாது அப்படியா அந்த மலரோட தன்மையும் தெரியாதுடி எனக்கு அப்படியா ஏண்டி அதோ தூரமா தெரிஞ்சதால என்ன தெரியாது உனக்கு தெரியாதுடி ஏண்டி அதுதான் குண்டுமல்லி சொல்றாங்க குண்டுமல்லி 2 குண்டுமல்லி அடியே என்னடி அதெல்லாம் குண்டுமல்லி இல்ல நீங்க உட்கார்ந்து அழகா கூத்து குடும்ப குண்டு பண்ணிலக்க கோனிங்கறவா அடி பாவி இதெல்லாம் என்ன குட்டி மல்லியானே சொல்லுவாங்க ஓ குட்டி மல்லியான்னு சொல்ல வச்சியா நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேனா பேச விட்டாதானே நான் எப்போ ஷாட் பண்ணுவேன்னு தெரியாதாடி ஏடி அத பாக்கட்டும் இதோ பார்த்தாயா இந்த ஓரமா பூத்து குடுக்குது இதெல்லாம் என்ன பண்ணுது என்னவே எல்லாம் என்ன பண்ணுது ஓரமா பூத்து குடுக்குது இந்த மலர் என்ன பண்ணுது இந்த மலர் பார்த்தா தெரியலையா உனக்கு இது ராஜி ரோஜா 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 மலரடி இதுதான் ரோஜா தோட்டம் ஆமா ஆமா அது சரி வெள்ளை புத்திரிகை பாத்தியா அப்படியா அது வெள்ளை புத்திரிகை அது வெள்ளை ரோஸ் தான் அப்படியா ஆமா ஆமா அது வெள்ளை ரோஸா பாக்கும்போது வெள்ளை ரோஸ் ஏந்து வரண்டி இந்த வெள்ளத்துல வர அதுக்கு தான்
ஏண்டி அந்த வெள்ளை ரோஜா பூ ரொம்ப அழகா இருக்கு அது மேல ஆசைப்பட்டு பாத்தியா? நான் அழகா இருக்கிற வெள்ளை ரோசு. அந்த வெள்ளை ரோஜா அழகா இருக்கு பறிக்க பக்கத்துல போகாது ஐயா! அப்படி அந்த வெள்ளை ரோஜா பூ கிட்ட பறிக்க கிட்ட போனீங்கன்னா அது கீழே ஒரு பெரிய முள்ளு இருக்கு கிளம்பல பாக்கிறதுக்கு அழகா இருக்குது மலரு. ஆமா. அந்த மலரை பறிக்க போனா பெரிய முள்ளு இருக்கு முள்ளா இருக்குமா? அந்த முள்ளு அப்படியே குத்தி அடியே மாமா பெருசா இருக்குமா சின்ன இருக்குமா முள்ளு? அடே பாவி இங்க பாரு நீ எப்போ அழகா இருக்க பொண்ணு மேல ஆசைப்படாதே அழகா இருக்கிறதுனாடி ஆபத்து அதிகமா இருக்கும் ஏண்டி, அந்த அழகா இருக்கிற மலர் மேல ஆசை வைக்காத, அந்த மலர் பறிக்க நினைக்காத, ஆபத்து இருக்கின்ற. ஆமா. சரிடி, நீங்க சொல்ற பிரகாரம் நான் நடந்துக்கிறேன். அந்த மலர் எனக்கு வேணாம். நீ நடந்துக்கு வரக்காரு ஏண்டி என்னடி எல்லாம் போச்சு எல்லாரும் கேள்வி கேட்டேன் ஆமா. அதுக்கடி தனியா தனித்தனியா 4 மகன் மட்டும் தனியா இருக்கு அது என்ன பேரு அந்த 4 மலர் தனித்தனியா உயரமா என்ன மலர் ஆமாடி. கேட்கிறேன் ஏண்டி அதை நான் திசை காட்டு சூரியகாந்தி அடி திசை காட்டு சூரியன் ஆமாடி. அடியே அது தன்மை என்னடி அதோட தன்மை என்ன தெரியுமா காலையில் சூரியன் எந்த திசையில் உதிக்கிறதோ அந்த திசையில் திரும்பி பார்க்கும் காலையில் சூரியன் எந்த திசையில் மறைகிறதோ அந்த திசையில் திரும்பி பார்க்கும் அப்படியா? அதனால இன்னைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்னடி என்னாச்சோ ஏதாச்சோ ஏண்டி, இன்னைக்கு அந்த சூரியகாந்திக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்னடி ஆச்சு இன்று முழுவதுமே அந்த சூரியகாந்தி ஆகப்பட்டது அந்த சூரியனை பார்க்கவே மறந்துவிட்டது ஏண்டி ஏன் தெரியுமா ஏன்? எப்ப இந்த 3 சக்காத்துகள் இந்த ஊருக்குள்ள காலை விட்டு வச்சீங்களோ அப்ப வந்து அங்க இருக்கிற சூரியகாந்தி இங்க இருக்கிற சூரியகாந்தி எல்லாமே இங்கே நாம 3 பேர்ல இவங்க 2 பேருக்கு முன்னாடி நாம 5 வருஷத்துலயே வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம் நம்மளாலதான் அந்த மரம் மொத்தம் நம்மள பாக்குதுடி ஆமாடி அப்படியா இருக்கட்டும் அதை பார்க்கட்டும் இப்படியா பேசி கொண்டு போறது இருந்தா நேரம் போறது தெரியாது காலம் போகுதுன்னு தெரியாது தாண்டி நமக்கு முன்பதாக வரக்கூடிய அறிவு எங்க போயிருக்கா பாரு அடி பாவி அவனைய கூப்பிட சொல்றேன் அதான் கூப்பிட்டே ஆகணும் அவன் தின்னு தூளமான எல்லோரு மோளமான தூவதே வேலையை வச்சுக்கிறாண்டி அவன் சாப்பிட வரமாட்டான் அவன் துணையா வர சொன்னா உனக்கு எனக்கு வெளியா தாண்டி வருவான் தனியா வந்தாலும் பரவாயில்ல செய்யணும் சிறப்பா செய்யணும் ஏண்டி இங்க இருக்கிறதுல நல்லா நச்சுன்னு கும்முன்னு குஷ்பு மாதிரி இருக்கு நீங்க கூப்பிட்டா ஓடியா ஏண்டி என்ன சொன்ன உன்னை பார்த்தானே அடியே அவன் சபாத்துல பின்னாடி திரும்பி பார்க்கலாம் ஏண்டி அவன் சரியா தாண்டி சொல்லியிருக்கான் தப்பே கிடையாது ஏண்டி அது பார்க்கட்டும் இங்க இருக்கிறதுல நல்லா நச்சுன்னு எனக்கு துணித்துற மாதிரி நீ தான் இருக்கிற மாதிரி இருக்க. நீ போய் கூப்பிட்டு பாரு தானே ஓடி சரி, வரும் கூப்பிடு. ஏண்டி, அவன் சொன்னதா ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னை என்ன கேட்டாரு பாத்தியா? என்னடி சொன்னா? சொல்ல முடியாதுடி அது. சொல்லுடி. சொல்ல முடியாது. ஏய், சொல்ல முடியாதுடி. ஏண்டி, இருப்பதே இந்த ஊர் கிராம தேவை மாதிரி அழகா நச்சு இருக்கிற நீ தான். ஆமா. நீ போய் கூப்பிட்டு பாரு உன் குரலை கேட்டா போதும் அவ துணியை காண துண்டா ஏண்டி, இதெல்லாம் சொன்ன ஏத்துக்கிறேன் இந்த ஊரு கிராம தேவதைன்னு சொன்னியே ஊருக்கு சண்டைக்கு வந்துட்டு போற வழியா ஏண்டி கிராம தேவதை என்ன போய் சொல்லி தகுமாடி நல்லா தாகம் தாகம் கூப்பிடு கூப்பிடுவா யோ மாதா உன் மாமா இப்ப உனக்கு என்னடி சொன்னாரு? ரொம்ப அழகா சொல்லிருக்காரு போல இருக்குது. ஐயா, ரொம்ப வெக்கத்தை பாத்தியா? ஐயா. என்னடி சொன்னாரு உங்க மாமா? நான் எப்படி சொல்லுவேன் என் வாயால எப்படி சொல்லுவேன் என்ன பார்த்தா அழகான தேவதன்னு சொன்னாண்டி அப்படியா எத்தனை புரியலாம் செத்துட்டு அவங்க பாவி, நான் எந்த குடியும் கிடைக்கல உனக்கு ஓமனுக்கு சண்டைக்கு நான் பஞ்சாயத்து நடுப்புற மதியத்து பண்ண வந்த மாதிரி அதனால உனக்கு இந்த பேரு இந்த ஊர்ல யாரும் சண்டைக்கு போகாதீங்க மதியத்து பண்ண போனா இது பேர் தான் வரும் எல்லாம் எப்படி அழகு கொடுக்குமா அழகா கூப்பிட்டு வந்தா பாத்தியா அவன் எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடணும் ஏண்டி லைசன்ஸ் ஓடலாம் எங்கிட்ட எங்கிட்ட கூப்பிடுறேன் பாப்பா முட்டை துணை போட்டேன்
போடணும் கூப்பிட்டாங்க குடி கட்ட சொல்லுனா சொன்ன என்ன போய் கோலா போடணும் உனக்கு கூப்பிட்டா காவக்காரனா நான் அப்பயே சொன்னேன் அப்பயே சொன்னேன் இவகிட்ட பாடாடி அவனை கூப்பிடுவானா துணையா வர மாட்டான் வேறையா வருவான்னு என்ன சொன்னேன் பார்த்தேன் குடி கட்ட ஒரு பெண்ணு பொம்பளை கிட்ட நீ அடி வாங்கல ஆனா நீ ஒரு பெண்ணு அடிச்சுட்ட நீ அடிச்சு அடிய ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை நீ அடிச்சு அடி நான் தாங்கிட்டேன் ஆனா நான் அடியில இறங்கினேன் தண்ணி வர வரைக்கும் அடி பண்ணி எங்களுக்கு முன்பதாக வரக்கூடிய நீ எதற்காக காலதாமதம் காலதாமத்தை பத்தி நீங்க கேட்காதீங்க ஏண்டா 4 வருஷம் சேர்ந்தீங்க ஆமா வைக்க போர் வாதுற மாதிரி ஜாதி வச்சிங்க அடி வச்சு பிச்சு கடாச்சிங்க என்ன இருக்கும் ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி வைக்க போறேன் டேய் பையா என்ன போட்டி வைக்க போறியா டேய் அறிவு கட்ட மூதாவி நீ ஒரு போட்டி அல்ல 1000 போட்டி வைடா பெண்கள் நாங்க தான் ஜெயிப்போம் எப்பவுமே உண்மையிலே ஆமாண்டா சத்தியமா பெண்கள் தான் ஜெயிப்போம் என்னைக்குமே பெண்கள் தான் மேல உயர்வா இருக்காங்க இப்ப நாங்க உயர்வா இருக்கீங்க ஆம்பளைங்க எங்களுக்கு கீழே வந்துட்டீங்க ஆம்பளைங்க கீழே தான் என்னைக்கும் இதுவும் ஒரு விதத்துல நல்லதா என்ன சொல்லுவோம் அந்த கல்யாணம் நமக்கு வேணாம் நமக்கு ஏன் சப்ஜெக்ட் வருவோம் ஏமா ஆண்கள் பயிற்சிக்காரங்க இந்த பாரு போட்டின்னு வச்சுட்டாக்கா எப்பவுமே நமக்கெல்லாம் ஒரு சின்ன ஒண்ணு தேவைப்பட்டீங்க ஆமா அதனால யாரு யாருக்கு சின்ன வேலை நாங்க சொல்லிடுங்க முதலாவதாக பெண்கள் தானே முன்னாடி இருக்கோம் அதனால நான் முதல்ல சின்ன செலக்ட் பண்றேன்டா சொல்லு என்ன சின்னம் தெரியுமா ஏன் சின்னம் தாண்டா கூட்டு சின்னம் உன் சின்ன கூட்டு சின்னடா பாவி சின்ன கூட்டு சின்னா ஐயா சின்ன சாவி சின்னி பாரு என் சின்னத்தை நான் அறிவிக்கட்டுமாயா சொல்லட்டுமா என்னுடைய சின்ன வரல சின்னையா வரல சின்ன 25 உலக சின்ன ஏண்டா என்னுடைய சின்ன தெரியுமா உனக்கு ஓடுது கிட்ட போவாங்க ஓடி போட சொல்லலாம் அப்படியா ஆமா என் சின்ன என்ன தெரியுமா ஊசி சின்னம் ஊசி சின்னம் என் என்ன சின்ன தெரியுமா என் தம்பி மூளை சின்ன தெரியுமா எனக்கு தாண்டா அடுப்பு சின்னம் ஆமாண்டா துடுப்பு சின்ன சரி ஏதோ எதை எடுத்தாலும் இடம் சொல்றேன் ஆமா அதனால சின்னத்தை மாத்தி அமைப்பு மாத்தி வரும் ஏண்டா டேய் நீங்க ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க ஆண்கள் கிட்ட எல்லாம் ஓட்டு கேளு ஆண்கள் ஓட்டு அதிகமா இருந்தா பெண்கள் ஓட்டு வாலிபர்களே இளைஞர்களே ஆண்களுக்கு தோக ஓடக்கூடாது ஆண்களுக்கு ஓட்டு எவ்வளவு ஜோனா எல்லாம் கைத்தட்டலாம் பாருடா நீ ஓட்டு கேட்க ஆம்பளைங்க 2 பேரும் தட்டிட்டாங்க இப்ப அம்மா நான் ஓட்டு கேட்க போறேன் குறுக்க பேசக்கூடாது அம்மா தாய் குலமே தங்க குலமே உங்களை நம்பித்தான் இந்த பானா போன பாவிக்கிட்டு நான் பந்தியை வச்சுட்டேன் அதனால பெண்கள் வருதுன்னா உயர்ந்ததுன்னு சொல்றதுக்காக எல்லாரும் ஜோரம் வச்சு கை தட்டுக்கு பார்க்கலாம் பையா
போடுமான்னு கேட்டேன். குழந்தைங்களாம் ஐயோ பவன் 4 பேர் கட்டினாங்க. அங்க உட்காந்து அக்காத்துக்கு ஒத்து கூட கட்டுறாங்க. அங்க துருவிட்டு மத்தான்னு உட்காந்து ஆம்பளைங்களாவது பரவாயில்ல, 2 பேரும் தட்டினா கூட சத்தமா தட்டினாங்க. உங்களை மாதிரி பெண்கள் கை தட்டினா எப்படி தெரியுமா? இந்த ஆடி மாசத்துல புளியாம்பத்து பொத்த பையன் பொத்து பொத்து அந்த மாதிரி கை தட்டினாங்க. நாம தான் இங்க பேசிட்டு இருக்கோம். இந்த பையன் நம்ம சொல்லுங்க, 2 பையன் பாரு. இந்த பையன் என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா? என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா? என்ன பார்த்து கண்ணடிச்சு கொட்டாம எங்க கம்பெனி வந்து டாடா ஏசிக்கிட்டு போய் முன்னாடி கரும்பு கொட்டி இந்த பாருடா, உனக்கு வயசு பத்தாது. வீட்டுல உங்க அப்பா இருப்பாரு, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு காலையில செத்தி வீட்டுக்கு வரேன்னு சொல்லுடா. வீட்டுக்கு வந்தவொன்னா குடும்பம் வெடிஞ்சா 11 குடும்பம் கேட்டுக்குது என்னாடா? 11 குடும்பம் கேட்டுக்குது என்னாடா? அதனால காலையில சித்தி வராது அப்போட சொல்லு. ஆண்கள் தோக்க விடக்கூடாது. பெரியவங்க சின்ன இளைஞர்கள் ஜோரா கைத்த எப்படிமா நான் ரெடி. ஆண்கள் வரைக்கும் தோக்க விட மாட்டேன். சொல்லு, ஒரு ஆண்கள் தரேன். தட்டி கைட்டு போட்டேன். இந்த தெருவு போய் அந்த தெருவு வருவேன். பெண்கள் வரைக்கும் வந்து பெருமையா பேசுறீங்க. இந்த ஜாக்கெட் கைட்டு போட்டு பெண்களை ஜாக்கெட் கைட்டு போட்டு போக முடியுமா? அப்போ ஆபீஸ் வாங்கிக்கோ. பெண்களே, என்னைக்குமே பெண் வர்க்கத்தை நான் தோக்கவே விட மாட்டேன். எப்படி தெரியுமா? மஞ்சா தேர்ச்சி கொடுத்து தாங்க. பையா காலையில எந்திரிச்சு முகத்தை நிறைய மஞ்சளை பூச்சிக்கிட்டு இந்த வீதி வருமா நாங்க பெண்களாக பட்டு நாங்க போனோம்னா வழி வீதி வருகிற ஆம்பளை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதோ வரா பாரு மகாலட்சுமி, அதோ வரா பாரு மகாலட்சுமி கையெடுத்து கும்பிடுவாங்க. அதே காரியத்தை ஆம்பளை பட்டவங்க நீங்க முகத்தை நிறைய மஞ்சளை பூச்சிக்கிட்டு நெத்தி நிறைய வட்டப்பட்டு வச்சுக்கிட்டு போனா என்ன சொல்லுவாங்க? மஞ்சா பட்டு காரி நீ பாப்பா இல்ல ஆளுன்னா மரியாதை பேசு. பச்சை பச்சை ஆளுந்தா பா. ஆள் இல்ல உட்காந்து சரி அங்க வரதா ஜெயிச்சது. ஆண்கள் வருங்க தோக்க விடக்கூடாது. ஜோரா கை தட்டு எல்லாமே சொல்றேன். கோமலம் கட்டி நான் எடுக்க பெண்கள் வரைக்கும் வந்து பெருமா பேசிய ஒரு ஆண் மகன் கோமனம் கட்டிக்குவேன். இந்த ஊர் தலைவர் வீட்டுல போவேன். இந்த ஊர் தலைவர் வீட்டுக்கு போறேன். கோமனத்தார நாத்து எடுப்பேன். கோமனத்தோட நீ நாத்து எடுக்கிற எடுத்துட்டு 12 மணிக்கா தலைவர் சம்சாரம் சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்க. தலைவர் வீட்டு மனைவி சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. கைகால கையின்னு கோமனத்தார தலைவாய் எழுதி வச்சு சாதம் சாப்பிடுவேன். கோமனத்தோட சாப்பிடுவேன். ஆமா, அந்த கோமனம் கட்டி உங்களால நாத்து எடுக்க முடியும். நீங்க ஆம்பளை பசங்க நீ கோமனத்தோட போலாம். கோமனத்தை அவுத்து போட்டு அம்மனத்தோட நீ நடத்த போலாம். பெண்களால போய் முடியுமாடாப்பா? ஒரு காலம் முடியாது. ஏ பையா, நீ வரைக்கும் தோத்து
போடுன்னு நினைச்சா ஒரு கடை தோக்க விட மாட்டேன் பாப்போம். 10 புள்ள பெத்தெடுக்கே நல்ல கடி. என் மட்டும் நான் பட்டேன் என் பையா டேய் பெண்கள் வர்க்கம் நாங்க நினைச்சோம்னா ஒரு குழந்தை என்ன 1000 குழந்தை இந்த வயசுல கத்துக்க முடியும் ஆண் வர்க்கம்னா உயர்ந்ததுன்னு சொல்றேன் உன்னால முடிஞ்சா இந்த வயசுல ஒத்த புள்ள கத்துக்க இதானே? 10 10 10 10 என்னடா இந்த ஆம்பளை நினைச்சா நினைச்சா உன் வயித்துல நான் 10 புள்ள கொடுப்பேன் கொடுப்பேன் ஆனா பெண்கள் வர்க்கம் வந்து நீ பெருமையா பேசுறிய இந்த ஆண் துணை இல்லாம இந்த பாய போன வயித்துல ஒத்த புள்ள பத்து பண்ணி பார்க்கலாம் டேய் ஆம்பளை தொழிலாம் பெண்கள் வந்து பத்திக்க முடியாதா ஆனா போடா இங்க என்ன ஊருது இல்லையா அண்ணா நகர் காணா வர அண்ணா நகர் ஆமா. இங்க இருந்து சென்னைக்கு பஸ் பிடிப்பேன் ஓ. சென்னைக்கு போய் ஜிஹெச்ல போயிட்டு அங்க கல்கட்டி வச்சு ஒரே ஒரு வேலை போடுவேன் ஏமா சென்னை ஜிஹெச்சுக்கு போவேன்டா நானும் வரேன் பாரு ஆமா ஒரு பஸ் பூச்சி பஸ் பிடிச்சு சென்னைக்கு போறேன் சென்னைக்கு போறேன் நான் சென்னைக்கு ஏண்டா சென்னைக்கு போறேன் ஆடா மாடா சென்னைக்கு போறேன் சென்னைக்கு போவோம் சென்ட்ரல் ஜிஹெச்ல ஜிஹெச்ல போயிட்டு ஒரு கருத்தரிக்கிற இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு அழகான ஒரு ஆண் மகனை பெண் குழந்தைய பெற்றெடுப்பேன் 10வது மாசத்துல 10 மாதத்துல ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்குது தவறில்லை ஆமாண்டா ஒரு 5 வயசு ஆன உடனே நாலு ஒரு மேனி பொழுது வர மண்டமாக 5 வயசு ஆகி முடிஞ்சிருக்கு அந்த குழந்தை என் குழந்தைய சேர்ப்பேன் பள்ளித்தாலையும் சேர்ப்பேன் பாடசாலையில் சேர்ப்பேன் ஆமாண்டா பேர் சேர்க்கிறப்ப தலைமை ஆசிரியர் கேட்பார் என்னன்னு குழந்தை பேர் என்னன்னா என்ன சொல்லுவேன் டேய் குழந்தை பேர் என்னன்னு கேட்டாக்கா மாதவன் சொல்லுவேன் குழந்தை பேரும் மாதவனுவேன் ஆமா உங்க அம்மா பேர் என்ன கேட்டா என்ன சொல்லுவேன் மாயாவதின்னு சொல்லுவேன்டா உங்க அப்பா பேர் என்னமான்னு கேட்டா ஊசி ஐயோ டேய் சக்தி இல்லையே சிவன் இல்லை அப்படியா சிவன் இல்லையே சக்தி இல்லை ஆஹா. ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் உலகம் அப்படியா ஆமா அதனால நான் இல்லாம தனிமையில நீ குழந்தை பத்துக்க முடியாது அப்படியா? நீ இல்லாம நான் பத்துக்க முடியாது அதனால ஏதோ காலத்தாமது முடிவு விட்டது எங்க செல்வது வழக்கம் சென்று போ நான் மனம் தாடி கட்டி